கறி குழம்பு ரெண்டு பீஸ் இதெல்லாம் நீங்க கறி எல்லாம் கீரை நினைச்சிக்கிறீங்களா? அது சரிப்பா. கீரை அது என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. வறுவல் வறுவலா? சாப்பிட்டு வரு. சரி டேஸ்ட் எப்படி சொன்னாங்க? ஆனால் என்னன்னு ஜப்புனுங்க நசிமாமா நிஜமாக தான் உட்காரல ஒன்றுமே இல்லைடா. இது சாப்பிட்டு வரு. இது சரியாகுது. அதில் உப்பு காரம் இல்லை. அது தோசைக்கு செஞ்சது அப்படிதான் இருக்கு. சாப்பாடு செஞ்சு உப்பு காரம். இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்குது. உப்பு காரம் கம்மியாக இருக்கு. உள்ளது செய்யக்கூடாது. என்ன எப்படி செய்யுங்க? கறி நல்லா சின்ன வெங்காயத்தை உரிக்கணும். சின்ன வெங்காயத்தை உரித்து கல்லில் போட்டு ஆட்டணும், இல்லை மிக்சியில் போட்டு அடிக்கணும். போட்டு மிளகா இதெல்லாம் மிளகா சேர்ந்து ஆட்டிக்கணும். தனியாக கொத்தமல்லி இதை பற்றியா இல்லை மிளகா சேர்ந்து ஆட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது தேங்காய் ஆட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காய்லாம் தனித்தனியாக ஆட்டிக்கணும். ஆமாம், பொட்டுக்கள் தனியாக ஆட்டிக்கணும். பொட்டுக்களையும் தனியாக. ஆமாம், நாம் அந்த மசாலா ஆசாரம் இல்லையா, கறி போட்டுக்க வதக்கி அதுக்கு இந்த வெங்காயத்தை முன்னே கொட்டணும். எண்ணெயில் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை ஓட்டணும். வெங்காயத்தை ஓட்டி வெங்காயம் நல்லா வணங்க வைக்கி கறியை போட்டு காட்டணும். கறி போட்டு காட்டி கறி ஒரு வாட்ட வந்த உடனே இந்த காரமாக மிளகா சேர்ந்து வச்சுக்கோங்கள அதை ஊற்றணும். அதை ஊற்றி ஒரு கிண்டி ஒரு கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். இந்த கடலை ஊற்றணும். கடலை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முன்னே தக்காளி பழம் அதெல்லாம் சேர்த்திடணும். வெங்காயத்தை சேர்த்திடணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி இறக்குனா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது நாட்டு குழம்பு இருக்குது. அதான் நாட்டு குழம்பா?